கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் தயவு செய்து ப்ளீஸ் நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல். அது என்னமோ செலக்டடாக எனக்கு புக் ஆகுறவங்க கூட கடகராசி விருச்சிகராசி இவரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வராங்க. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 2025 டிசம்பர் 31க்குள் என்ன பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும், அது என்னவா வேணால் வரட்டும். இந்த குரு அமர்ந்து பார்த்து விட்டால், குரு பார்க்கின் கோடி நன்மைனா, உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ஆறுக்குடையவன் எனும் பொழுது ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி அவர் உடலில் அமர்ந்திருக்கும் பொழுது கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் தயவு செய்து ப்ளீஸ் நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல். அது என்னமோ செலக்டடாக எனக்கு புக் ஆகுறவங்க கூட கடகராசி விருச்சிகராசி இவரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வராங்க. விருச்சிகராசிக்காரர்கள் என்ன குருஜிக்கு ரொம்ப பிடிக்குங்கிற எண்ணத்தோடு வராங்க. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிம்பிங்களே அப்படின்ட்டு சில பேர் வராங்க. ஆனால் இந்த கடகராசிக்காரங்களாம் கடுப்பாக வராங்க. என்ன கடகராசி வரேன் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன அவ்வளோ புண்படுத்திட்டேன்னா என்ன? இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், 2025 டிசம்பர் 31க்குள் என்ன பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஏன் சார் நீங்கள் எங்கள் லைஃபே பிரச்சனை தான் சார், எங்கள் லைஃப் ஃபுல்லாக பிரச்சனை தான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சமாகிறார். அவ்வளோதான். குரு பகவான் உச்சமாகிறார், ராசியிலே வருகிறார். டிசம்பர் 31க்குள்ளே ராசியில் குரு வருகிறார். என்ன இடர்பாடுகள் வரும், அது என்ன இடர்பாடு, என்ன இடர்பாடு அதான் வந்துட்டார்ல குரு உடம்புல உட்காந்தாச்சு. 5, 7, 9 பார்த்தாச்சு சார், உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. 5ஆம் இடத்துல அது என்னமோ இன்னைக்கு காலைல தான் எந்திரிச்சு படித்தேன். 117 கமெண்ட் கடகராசிக்கு மட்டும். நிறைய பேர் அவங்க சொந்த ஜாதகத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. அஸ்வினி நட்சத்திரம் போராட்ட எல்லாம் ஏங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கா போடுவீங்க? இது என்ன? அப்படியே பார்த்தாலும் இப்போ எல்லா கதையும் அதில் சொல்ல முடியுமா? மற்றவன் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது. அது வேண்டாம். நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சின்ன சின்ன சந்தேகங்களை கேளுங்கன்னா உடனே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு பகவான் உச்சமாகிறார். உச்சமாகின்ற இந்த குரு பகவான் என்ன செய்கிறார்? 5, 7, 9 பார்க்கிறார். உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் மேலேயே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய குரூப்பில் ஆட் ஆகிடலாம். அது தயவுசெய்து பண்ணுங்கள். அதே மாதிரி 5, 7, 9 இது குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தையும் 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆக போகுது. யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி இல்லையோ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் 9ஆம் இடத்தை, யாருக்கெல்லாம் ஒரு லக்குக்காக போயிட்டு ஒரு நல்ல செய்திக்காக ரொம்ப நாள் காத்திருக்கேன் சார் என்று காத்திருந்தா அவங்களுக்கெல்லாம் அந்த நற்செய்தி விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும், அது என்னவா வேணால் வரட்டும். இந்த குரு அமர்ந்து பார்த்து விட்டால், குரு பார்க்கின் கோடி நன்மைனா. சரி, ஏதோ கெடுதல்னு சொன்னீங்களே, இருங்க வரேன், ஒன்றுனா வரேன். இப்போது குரு ராசியில் அமர்ந்திருக்கும் போது உச்சம் பெற்ற குரு 5, 7, 9 பார்த்துடுறார். 5 பார்க்கும்போது உடனடி குழந்தையை கொடுத்துருவார், உடனடி திருமணத்தை பண்ணிடுவார், உடனடி அதிர்ஷ்டங்களை தந்துடுவார். ஓகே, சந்தோஷம். உடனடி சொத்தை சேர்த்துருவார். யாராவது கொஞ்சம் பிளான் பண்ணி வீடு கட்டலாம் சார், கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பணம் சேர்த்துட்டு கட்டலாம் சார்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போலாம் இல்லை, உடனடியாக வீடு கொடுத்துருவார், சொத்து வாங்க வச்சுருவார், எல்லாமே உடனடியாக பண்ணிடுவார் குரு. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு 6, 9 கூடையவர். ஒரு உடலில் உச்சமாகும்போது யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்ததுன்னா தயவுசெய்து கீழே போட்டு உடைச்சிருங்க. 6 கூடையவனும் உச்சம் பெற்று உடம்புல உட்கார்றான். குரு என்றாலே கல்லீரல், குரு என்றாலே கிட்னி, குரு என்றாலே உங்களுக்கு லிவர், இந்த கால் பிளேடர்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் குரு. இந்த குரு இந்த 6 கூடையவனாக இருந்து 2 ரூல்ஸ் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. என்ன? தனித்திருந்தால் குரு அந்த இடத்தை தனித்திருந்தால் அந்த இடத்தை கெடுத்துடுவார். ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுகிறார்கள், தனித்திருந்தால் குரு அந்த இடத்தை கெடுத்து விடுவார்.
அப்போ குரு கடகத்தில் இருக்கும்போது அந்த கடகம்ங்கிற இடத்த ராசியை வந்து கெடுத்துடுறார். ராசி குரு கெடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து பிரச்சனை வருது. ஆறுக்குடையன் உச்சம் பெற்று உடலில் அமர்ந்திருக்கும் பொழுது யாருக்காவது இந்த தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் தயவுசெய்து கீழே போட்டுருங்க. ஏனென்றால் குரு தனித்து நின்றால் அந்த இடத்தை கெடுப்பார் என்று ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லுகிறது. தவிரவே உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ஆறுக்குடையவன் எனும் பொழுது ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி அவர் உடலில் அமர்ந்திருக்கும் பொழுது கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயம் தருவார். சார் கடகராசிக்காரங்களுக்கு நல்லதெல்லாம் பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு. 5, 7, 9 குரு பார்த்துட்டார். இதை கீழே போட்டிருங்கன்னு தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. நல்லது பிறகு இதுக்கும் சேர்த்து நல்லதெல்லாம் பிறக்காது. காட் நீங்கள் குடிக்கலான்னு ஒரு அமெண்டம் பாஸ் பண்ணுங்க காடு, அதெல்லாம் பாஸ் பண்ண மாட்டார். குடிக்கலான்னு எந்த காடும் பாஸ் பண்ண மாட்டார். இது எல்லா மதத்துலேயும் தான். இங்கேயாச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ ஒத்து போகிறாங்க. பின்ன வேறு இடங்கள்லாம் போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. இது முற்றிலும் ரெஸ்ட்ரிக்டடு. ஏதோ இந்து மதத்தை தொட்டு வட்டி ஓடுது. ஸோ அப்போ ராசியில் குரு உச்சம் பெற்றால் உங்களுக்கு என்ன ஆகுது, சுத்தமாக இந்த பழக்கமே இருக்கக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், கல்லீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் டிசம்பர் 31க்குள்ளே வரும். மஞ்சகாமாலை போன்றவை. அதே மாதிரி இதெல்லாம் வரும். சார் போன திறந்தா கெட்ட வார்த்தையாக சொல்கிறார் சார். என்ன நீங்கள் குடிக்கலான்னு சொன்னால் நல்லவர், குடிக்க வேண்டாம்னு சொன்னால் கெட்டவர்னு அர்த்தம் கிடையாது. இதனால் ஆபத்து வரும், தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், இதனால் உங்களுக்கு ஆபத்துகள் வரும், இதனால் உடல்நல குறைவு ஏற்படும். அப்படிங்கும் போது அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அவ்வளவுதான். சொல்ல வந்த கருத்து அவ்வளோதான். அதை நோக்கிய பிரயாணத்தை நிறுத்துங்கள். அதை நீங்கள் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். சிம்பிள். அப்போ நம்ம இது ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இல்லை கம்மி பண்ண முடியாது, ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணிங்க. ராசியில் குரு இருந்து உச்சம் பெற்று உங்களுடைய இதை பார்த்துட்டாருன்னா 5, 7, 9 பார்க்குறாருன்னா 5, 7, 9க்குரிய பலன்கள் கிடைத்துவிடும். ஆனால் கல்லீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவை கொடுத்து விடுவார். உச்சம் பெற்ற குரு ராசியில் தனித்திருப்பதால் ஜென்ரலாகவே உடம்பு சரியில்லாமல் பண்ணுவார். ஆனால் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவார். அவர் 6 யூ நட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துக்குடையவன் உச்சம் பெற்று உடலில் இருக்கும் பொழுது புதிய சத்துருக்கள் என்பவர்கள் உருவாக்குகிறார்கள். புதிய சத்துருக்கள் வேலை இடத்துல, புதிய சத்துருக்கள், நம்ம வளர்ச்சியை கண்டு பிடிக்காதவர்கள், நம்மளை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நம்ம ஊரில் தான் தெரியுமே, நம்ம ஊரில் வளர்ந்தாலே பிடிக்காது. இவர்கள் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சில விஷயங்களை கண்டு சிரித்து கொண்டே கடந்து விட வேண்டும். இவர்களெல்லாம் சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள். பட் ஆனால் உங்களுக்கு புதிய சத்துருக்கள் உருவாவார்கள். ரகசியங்களை பகிராதீர்கள். அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு. ரகசியங்களை பகிராதீர்கள். பார்ட்டி பண்ணும்போது சும்மா சொன்னது சார், சும்மா சொன்னதுனாலும் எப்போ சொன்னதுனாலும் சொல்லியாச்சு, அவ்வளோதான். ரகசியம். உங்களாலேயே உங்கள் ரகசியத்தை காப்பாற்ற முடியலன்னா மற்றவங்க காப்பாற்றுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இந்த வார்த்தையை மனசில் எழுதிக்கோங்க. உங்களாலேயே உங்கள் ரகசியத்தை காப்பாற்ற முடியலன்னா மற்றவங்க காப்பாற்றுவாங்கன்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கின்ற குரு பகவான் உடல்நலக் குறைவை கண்டிப்பாக தருவார். அதனால் அதுக்கு சரக்குக்கு தான் நோ, டென்ஷனுக்கு நோ, வாமிட்டுக்கு நோ, இன்னையோட குட்டி நோ. கீழே போடுறீங்க, உடைக்கிறீங்க. ஓகே, இதுக்கப்புறம் இது பக்கமே போகக்கூடாது. டிசம்பர் 31 டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு நியூ இயர் பார்ட்டியில் பார்த்துக்கலாம். விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த தலைமைச் சாத்தன் மடம் என்று அறியக்கூடிய இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இதற்கான பரிகாரங்க ஹோமங்கள் எல்லாம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.